Hello everyone, welcome to my class Dr. Shobana's literature classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் The Vicar of Wakefield written by Oliver Goldsmith. This is a famous novel written by Oliver Goldsmith. Before we enter into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் suggest பண்ணுங்க. Thank you. So Oliver Goldsmith was born on 10th November 1728 and he died on 4th April 1774. He was a well-known Anglo-Irish novelist. Not only a novelist, a playwright, dramatist, poet அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய டைனமிக்ஸ் இருக்கு, பல்வேறு முகங்கள் இருக்கு. He is noted for his novel, The Vicar of Wakefield, his pastoral poem, The Deserted Village, and his plays, The Good-Natured Man and She Stoops to Conquer. The Vicar of Wakefield, subtitled as Tale Supposed to be Written by Himself, is a novel by him. Okay, in the Vicar of Wakefield, subtitle paranga, A Tale Supposed to be Written by Himself. This is the novel's subtitle. It was written from 1761 to 1762 and published in 1766. So 1761-62 la எழுதப்பட்டிருக்கலாம் and it was published only in the year 1766. It was one of the most popular and widely read 18th century novels among Victorians. Victorian age சார்ந்த நாவல் இது. So அது வந்து ரொம்ப பாப்புலர் நாவல் during that period. So let us go with the summary of the novel. இந்த சம்மரியில பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சார்ல்ஸ் பிரிம்ரோஸ் அவர் தான் விகார். விகார் அப்படின்னு சொன்னா எ போஸ்ட், எ கிளர்ஜி மேன், எ போஸ்ட் இன் த சர்ச். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்ல ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கக்கூடியவரை தான் விகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு டவுன்ல தான் விகாரா இருக்கிறாரு நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். ஸோ ஹீ இஸ் லிவிங் ஹாப்பிலி வித் ஹிஸ் ஃபேமிலி, which consists of Deborah, our wife வந்து Deborah, 4 sons பாருங்க, George, Moses, Bill and Dick, 2 daughters, Olivia and Sophia. They live a cloistered and gentle life and are preparing for the elder son George to marry a lovely neighborhood girl, Miss Arabella Wilmot. So அவங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. செக்லூடட் லைஃப், ரொம்ப சேஃபா ஒரு ரொம்ப பாஷான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தே ஹாவ் டிசைடட், அந்த ஃபேமிலி வந்து இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிம்ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்டஸ்ட் சன் ஜார்ஜுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மிஸ் அரபெல்லா வில்மாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர்ஹுட் கேர்ள், அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்டர் வில்மாட் கேன்சல்ஸ் த என்கேஜ்மெண்ட் ஆஃப்டர் த விகார் அஃபென்ஸ் ஹிம் இன் அ philosophical argument about marriage, and after the vicar loses his fortune to a shady merchant who proved to be a thief. Now destitute, the family is forced to move to a more humble area. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சில மனஸ்தாபங்கள், ஒரு கான்வர்சேஷன் வந்து இந்த 2 பேருக்கு இடையில, அதாவது மிஸ்டர் பிரிம்ரோஸ்க்கும் மிஸ்டர் வில்மாட்டுக்கும், அரபெல்லா வில்மாட்டோட அப்பாவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன், அதுல ஒரு சின்ன கருத்து மோதல் வந்துருச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் பிரிம்ரோஸோட ஃபார்ச்சூன் எல்லாமே போயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட இன்வெஸ்டர் வந்து அவரை ஏமாத்திட்டு ஓடிடுறாரு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால மிஸ்டர் வில்மாட் கேன்சல்ஸ் த என்கேஜ்மெண்ட், கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாரு அரபெல்லா வில்மாட்டோட அப்பா. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலி வந்து ஃபுல்லா அந்த எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப லோ ஆயிடுது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் மேல்தர மக்கள் வாழ்ற இடத்துல இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க தே ஆர் சர்ச்சிங் டு அ ஹம்பிள் ஏரியா. இன் த நியூ நெய்பர்ஹுட் த விகார் ஒர்க்ஸ் அஸ் அ கியூரேட் அண்ட் அ ஃபார்மர். சரி, அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஒரு கிளர்ஜிமேன் தான், பட் அங்கே ஃபார்மராகவும் சேர்ந்து அவர் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. த ஃபேமிலி சென்ஸ் ஜார்ஜ் who had been educated at Oxford to London in hopes that he can earn a living there to supplement the family's income. ஸோ பெரிய பையன் வந்து நல்லா படித்தவர் ஜார்ஜ், ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவர். ஸோ he has been sent to London
லண்டனுக்கு அனுப்புறாங்க. அவர் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. எக்கனாமிக்லான்னு சொல்லி அனுப்புறாங்க. The new area is comfortable and pastoral, but the women in particular find it difficult to acclimate to lower level of fashion than they are accustomed to. ஸோ ஃபேமிலி வந்து இப்போ ஒரு நியூ ஏரியாவுக்கு போகுது. அஃப்கோர்ஸ் அந்த ஏரியாவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. பாஸ்ட்ரலாக இருக்கு, அதாவது கண்ட்ரி சைடாக இருக்குது. புல்வெளிகளோட இருக்கிற இடத்த தான் பாஸ்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விமனுக்கு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச்சாக வாழ்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டு தட் கண்டிஷன், அந்த ஹம்பிள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. The vicar befriends a handsome, erudite and poor young man named Mr. Burchell. After Burchell saves Sophia from drowning, it seems clear that she is attracted to him. Meanwhile, the family also hears word of their new landlord, Squire Thornhill, reputed to be a spoiled brat who lives off the generosity of his uncle, Sir William Thornhill, while living a reprobate lifestyle. ஸோ இந்த மீன்வாயில் என்ன ஆகுது, இவங்க இந்த ஊருக்கு வர்றது பொழுதே வந்து அவங்களுக்கு விகாருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் பர்ச்சல். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த ஃபேமிலிக்கு எப்படி க்ளோஸ் ஆகுறாருன்னா, ஒரு சுச்சுவேஷன்ல சோஃபியா வந்து தண்ணியில ஒரு ஆத்தோட போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்ப மிஸ்டர் பர்ச்சல் தான் காப்பாத்துறாரு ஃப்ரம் சோஃபியா பீயிங் ட்ரவுண்ட். ஸோ அதுல இருந்து சோஃபியாவுக்கும் அவருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோஃபியா இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மிஸ்டர் பர்ச்சல். அடுத்ததான் மீன்வைல் த ஃபேமிலி ஆல்சோ ஹியர்ஸ், அது மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற வீடெல்லாம் வந்து இட் இஸ் ஓன்டு பை அ நியூ லேண்ட்லார்ட். அந்த லேண்ட்லார்ட் பேர் என்ன, அந்த யாரோட ஏரியால அவங்க குடியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஸ்கொயர் தார்ன்ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச் மேன். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பாயில்டு பிராட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அவர் கொஞ்சம் நல்ல பணக்கார பையன், ஆனால் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாங்க. அந்த பையன் வந்து ஹீ இஸ் லிவிங் ஆஃப் த ஜென்ராசிட்டி ஆஃப் ஹிஸ் அங்கிள். அவனுக்கு இருக்கிற சொத்துகளுக்கு காரணம் அவனோட மாமா அப்படின்னு சொல்றாங்க. Some uncle is giving him that much of freedom and money அப்படின்னு கேள்விப்படுறாங்க. Eventually, the family meets the much discussed squire who proves charming, attractive and amiable. The vicar quickly forgets his reservations as he notices the squire's interest in Olivia, and the family begins to hope that their fortunes might change. Meanwhile, as he anticipates a new social status, the vicar becomes less pleased with Mr. Burchell's attention to Sophia. He does not want her marrying a man of no fortune. ஸோ இந்த மீன்வாயில் என்ன நடக்குது ஃபேமிலியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்கொயரை வந்து மீட் பண்ணுறாங்க. ரொம்பவே அவங்க கேள்விப்பட்டுட்டே இருக்க ஸ்கொயர் தார்ன்ஹில்ல அந்த ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா யங் ஸ்கொயர், ரொம்ப அட்ராக்டிவாக சார்மிங்காக இருக்கிறாரு. அவரோட ஒலிவியா மேல அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது. அவரை பத்தி எத்தனையோ விஷயம் கேள்விப்பட்டா கூட மிஸ்டர் பிரிம்ரோஸும் அவங்க ஃபேமிலியும் அவர் பழகுற விதம் அதெல்லாம் பார்த்துட்டு தே பிகின் டு சேஞ்ச் தேர் ஒப்பீனியன். ஏன்னா அந்த ஒரு பெரிய மனுஷன் வந்து அவங்க வீட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா அவங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் மாறும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீன்வைல் அட் த சேம் டைம் மிஸ்டர் பர்ச்சல் அவரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து ரெண்டு யங் மேன் வந்துட்டு போறாங்க. ஒருத்தர் மிஸ்டர் ஸ்கொயர் தார்ன்ஹில், அவர் மோசோன்னு கேள்விப்பட்டிருந்தா கூட அவர் வந்துட்டு போறத வந்து மிஸ்டர் பிரிம்ரோஸும் மிஸ்ஸஸ் பிரிம்ரோஸும் விரும்புறாங்க. அவரோட அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஒலிவியா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் மாறுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு திங்கிங் வருது. ஆனால் அட் த சேம் டைம் மிஸ்டர் பர்ச்சலும் வந்துட்டு போறாரு. அவருக்கு வந்து சோஃபியா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தெரியுது. பட் தே டோன்ட் லைக். ஏன்னா மிஸ்டர் பர்ச்சல் சீம்ஸ் டு பி வெரி புவர். ஓகே, அவருக்கு எந்த ஃபார்ச்சூனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ தே டோன்ட் வாண்ட் தேர் டாட்டர் மேரி மேன் ஆஃப் நோ ஃபார்ச்சூன். அதனால அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது மாதிரி இல்லை. மிஸ்டர் பர்ச்சல் வந்துட்டு போறதுல விருப்பம் இருக்க மாதிரி தெரியல. தே லூஸ் தேர் சிம்பிள் மேனர்ஸ் அண்ட் grow more prideful and vain as their hopes for Olivia and the squire increase. ஆல்ரெடி அவங்க வந்து வேக்ஃபீல்ட்ல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர் அடிக்கடி சிம்பிளிசிட்டி பற்றி அடிக்கடி பேசுறவர் தான் விகார், அதாவது பிரிம்ரோஸ், சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். ஸோ அந்த ஃபேமிலி வந்து அவரோட அந்த டீச்சிங்ஸ்க்கெல்லாம் வந்து கேட்டுட்டு நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்கொயரை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து இவரை வந்து ஒலிவியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்களோட நிலையை மறந்து
தங்களை கொஞ்சம் பாஷா காமிச்சுக்கணும், பெரிய ஆளுங்களா காமிச்சுக்கணும்னு விரும்புறாங்க. அப்பதான் அவரோட சம்பந்தம் வச்சுக்க சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. However, the more they attempt to present themselves as above their station, the more embarrassments they encounter. ஆனா எப்பவுமே தன்னோட நிலையை விட்டு மாறி இருக்கிறப்போ நிறைய எம்பாரஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அசிங்கம் ஏற்படுத்துற மாதிரி, இல்லைன்னா நம்மளோட சூழ்நிலையை மாத்துற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வருது. ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் நிறையவே வருது இதனால. Okay. For instance, both the Vicar and Moses are duped when attempting to sell the family's horses in exchange for more fashionable ones. So இந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடக்குது அவங்களுக்கு. அவங்க ஹார்ஸ் வந்து சாதாரண ஹார்ஸை மாற்றி வேற நல்ல ஹார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏமாற்றப்படுறாங்க. The squire introduces the Vicar's daughters to two fashionable ladies who suggest they might find position for the girls in the city. அது மட்டும் இல்ல, ஸ்கொயர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த 2 கேர்ள்ஸையும் லண்டன்ல இருந்தோ பெரிய சிட்டில இருந்து வந்த 2 கேர்ள்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நினைக்கிறான். அப்போ ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம கேர்ள்ஸும் வந்து அப்லிஃப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்சென்ஸ் when they discover that Mr. Burchell has written a letter ambiguously threatening the girls' reputations. ஆனா மிஸ்டர் பர்ச்சல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த கேர்ள்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் சரியில்லை, அவங்களோட ரெப்புடேஷன், அதாவது அந்த பிள்ளைங்களோட நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டர்னால அந்த ஃபேமிலி வந்து அவர் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதனால மிஸ்டர் பர்ச்சல வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் லெட்டர் த பிளான் டு மூவ் த கேர்ள்ஸ் டு டவுன் இஸ் ஸ்பாயில்டு. ஸோ இந்த லெட்டர்னால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்க பொண்ணுங்களை வந்து அது வந்து த்ரெட்டனிங் லெட்டர் மாதிரி வருது, நீங்க வந்து சிட்டிக்கு அனுப்புனீங்கன்னா உங்க பொண்ணுங்களோட பேரை வந்து கெடுத்துருவேன்ற மாதிரி இதோ லெட்டர் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க பிளானை, சிட்டிக்கு மூவ் பண்ற பிளானை ட்ராப் பண்ணிடுறாங்க. இதனால மிஸ்டர் பர்ச்சல் அவங்க வீட்டுக்கு வராம பேன் பண்ணிடுறாங்க. ஓகே. Deborah tries to prompt the squire into proposing to Olivia by vaguely threatening to marry the girl to a neighbor, Father Williams. Though the squire is clearly upset and jealous by the later man's presence, he makes no effort to propose and the family prepares to marry Olivia to the farmer. இப்போ என்னன்னா ஸ்கொயர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஒலிவியாவுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிற எந்த எஃபோர்ட்டும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ மிஸ்ஸஸ் டெபோரா என்ன பண்றாங்க, ஒரு சின்னதா இந்த தூண்டி விடுற மாதிரி, அந்த ஜெலசியை தூண்டி விடுற மாதிரி ஒரு சில விஷயம் பண்றாங்க. நான் என் பொண்ணை வந்து பக்கத்துல இருக்க ஒரு நெய்பருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், ஃபாதர் வில்லியம்ஸ் பக்கத்துல இருக்காரு, அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்லாம் சொல்றாங்க. அவனுக்கு ஸ்கொயர் தான்ஹில்க்கு கொஞ்சம் ஜெலசி வருது, ஆனா கூட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ஸோ வேற வழி இல்லாம இவங்க சொல்ல காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்ப ஃபாதர் வில்லியம்ஸ்க்கு ஒலிவியாவை கல்யாணம் பண்ணித்தர இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. However, right before the wedding, Olivia flees with Squire Thornhill. This is a heartbreaking blow to the family since it means Olivia has sacrificed her reputation. The vicar sets out after her, hoping to save and forgive her. He finds Squire Thornhill at home and then suspects Mr. Burchell of the crime. So, வெட்டிங்க்கு முதல் நாள் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஒலிவியா வந்து ஸ்கொயர் தான்ஹில்லோட எலோப் ஆயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா அது வந்து அவங்க ரெப்புடேஷனே ஸ்பாயில் பண்ணும், ஒலிவியாவோட வர்ச்சியூ ஸ்பாயில் பண்ணுது. ஸோ அதை வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து அது அவங்களுக்கு அந்த மாதிரி நேம் ஸ்பாயில் ஆனால் ரொம்ப அந்த ஃபேமிலிக்கே பெரிய இழுக்கு. அதனால வந்து தேவர் வெரி மச் அப்செட். இட் வாஸ் அ தண்டர் ப்ளோ டு தம். அப்போ வந்து விகார் பொண்ணை காப்பாத்துறதுக்காக கிளம்பிடுறாரு. ஹீ செட்டிங் அவுட் of home. He finds Squire Thornhill at home and then suspects Mr. Burchell of the crime. ஓகே, இவர் தேடி போறப்போ யார் 2 பேரை சஸ்பெக்ட் பண்றாரு, ஒன்னு ஸ்கொயர் தான்ஹில்லா இருக்கும், இல்லைன்னா மிஸ்டர் பர்ச்சல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஸ்கொயர் தான்ஹில் வீட்டுல தான் இருக்கிறான். ஸோ மிஸ்டர் பர்ச்சல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி
அவர் கன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. The vicar's journey and anxiety are taxing and he falls ill while far away from home. He rests for 3 weeks at an inn and then heads back towards home, meeting a traveling acting company along the way. விகாரோட ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டீடியஸா இருக்கு. திடீர்னு அவருக்கு ரொம்ப ஊரை விட்டு அவர் சொந்த ஃபேமிலியை விட்டு தூரமா இருக்கிறப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. 3 வீக்ஸ் கிட்டத்தட்ட ரெஸ்ட்ல இருக்காரு. ஓகே, அந்த டைம்ல வந்து அவர் ஒரு டிராவலிங் ஆக்டிங் கம்பெனியோட அவர் வந்து க்ளோஸா பழக நேரிடுது. When they arrive at the next town, he meets an intelligent man who invites him to his home for a dinner party. The vicar agrees and is astonished by the man's magnificent mansion. அப்போ அங்க அவர் வேற ஒரு ஊர்ல இருக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு ஆளோட பழக்கம் ஏற்படுது. அந்த ஆளோட வீடை பார்த்து அவர் இன்வைட் பண்ணான்னு வீட்டுக்கு போனா பெரிய வீடா இருக்கு. அப்பதான் தெரியும் அந்த ஆள் வந்து ஆக்சுவலா அந்த வீடோட ஓனர் இல்ல, நான் பட்லர் தான். அப்புறம் ட்ரூ மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா he is astonished even when he finds the true master, Mr. Arnold. It turns out to be that Mr. Arnold is uncle to Miss Arabella Wilmot, who is overjoyed to reunite with the vicar. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர்னால்ட் வந்து அரபெல்லா வில்மட் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லைங்களா, அரபெல்லா வில்மட் தான் ஜார்ஜுக்கு அவங்க என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அங்கிள் தான் மிஸ்டர் ஆர்னால்ட். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மிஸ்டர் பிரிம்ரோஸை பார்த்ததுல. Her love for George has clearly not abated, although there are rumors that she is preparing to marry Squire Thornhill. அவர் தான் சொல்றாரு, என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து அரபெல்லா வில்மாட் வந்து ஜார்ஜ மறக்கல அப்படின்றது தெரியுது. அடுத்ததா வந்து இவங்க வெளியில என்ன கேள்விப்படுறாங்கன்னா அரபெல்லா வந்து ஸ்கொயர் தான்ஹில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு. அப்படி இல்ல, அவங்க ஷீ ஸ்டில் இன் லவ் வித் ஜார்ஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. The vicar stays with the family for a few days. In an amazing turn of events, they attend the acting company show to discover that George himself is acting with it. Later, George reunites with his father and Arabella and tells of his many misadventures since parting with his family. His many missteps ended with him attempting to act and none of them yielded much fortune. So, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு டிராவலிங் டிராமா ட்ரூப்போட டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அதோட ஒரு ஆக்டர் ஷோ பார்க்க போறப்போ தன்னோட மகனே அங்க நடிக்கிறத பார்க்க நேருது. ஸோ ஒரு ஆக்சுவலா ஒரு சர்ப்ரைசிங் ரீயூனியன், அப்பா பையன் அரபெல்லா வில்மாட் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பி ரீயூனியனா மாறுது. அப்பதான் ஜார்ஜ் வந்து தன்னோட நிறைய மிஸ்டெப்ஸ், அதாவது குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு ஃபார்ச்சூன் சேர்க்கறதுக்காக நிறைய அவன் கஷ்டப்பட்டு அதெல்லாம் மிஸ்டெப் ஆயிடுச்சு, எதுவுமே ஃபார்ச்சூன் கொடுக்கல, எதுலையும் அவனால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. Along the way, he had reunited with an old college friend who turned out to be Squire Thornhill, but was ruined when he fought a duel for the squire and was then repudiated by Sir William for that base behavior. ஓகே, அதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் அவன் சொல்றான். ஸ்கொயர் தான்ஹில் அவனோட ஓல்டு காலேஜ் ஃப்ரெண்டு, அவனுக்காக சண்டை போட்ட விஷயம்லாம் கூட சொல்றாரு. The squire soon arrives at Arnold's house and is surprised to see the vicar and his son there. இப்போ ஸ்கொயர் தான்ஹில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆர்னால்டு வீட்டுக்கு வர்றப்போ வந்து விக்காரையும் அவர் பையனையும் பார்த்து ஸ்கொயருக்கு ஒரே ஆச்சரியம். After some time noticing the renewed feelings between Arabella and George, the squire procures a job for George in the West Indies. அவனுக்கு தெரிய வருது, என்ன தெரியுது ஸ்கொயருக்கு அப்படின்னா அரபெல்லாவுக்கும் ஜார்ஜுக்கும் இடையில திரும்ப அந்த பழைய ஃபீலிங்ஸ் இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கொயர் என்ன பண்றான்னா ஜார்ஜுக்கு வெளிநாட்டுல வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றான். ஏன்னா அவனுக்கு வந்து அரபெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. Since he has no money and no one suspects the squire of ulterior motives, George gladly departs. இப்போ வந்து ஜார்ஜ் கிட்ட பணமே இல்லை, அப்புறம் ஸ்கொயர் எதுக்கு தன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறான்றது பத்தியும் தெரியாததுனால ஜார்ஜ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் போய் சம்பாதிக்க ரெடி ஆயிடுறான். The vicar prepares to return home. Along the way, he stops one night in an inn and coincidentally discovers that Olivia is there as well.
இப்ப திரும்ப வந்து விகார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. இந்த மகன வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி எல்லாம் வச்சுட்டு, அவர் வந்து திரும்ப அ வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வர்றப்ப பார்த்தா ஒலிவியாவையும் அவருக்கு பார்க்க நேருது. They reunite in a tumult of emotion and Olivia explains how the squire seduced her, married her in a fake ceremony and then left her in a de facto house of prostitution. She finally escaped his clutches and has since lived at the mercy of the innkeeper. இப்போ அவ சொல்ற கதையை கேட்டு அவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்னா ஸ்கொயர் தார்ன்ஹில் அவளை வந்து கல்யாணம் பண்ணி செட்யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு பொய்யான ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது. ஃபேக் செரிமனி பண்ணி ஒரு மேரேஜ் மாதிரி ஒரு மாக் மேரேஜ் பண்ணி அவளை வந்து கடைசியா ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ்ல வந்து விட்டுட்டு தப்பிச்சிடுறான். ஸோ இவ அங்கிருந்து தப்பிச்சு என்ன பண்றா, ஒலிவியா வந்து அங்கிருந்து தப்பிச்சு இப்போ அந்த எங்க அவர் வந்து தங்கியிருக்காரோ அந்த இன் கீப்பரோட தயவுல அந்த இன்ல வாழ்ந்துட்டு இருக்கா. ஏதோ வேலை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. The vicar brings Olivia home but leaves her at a nearby inn so he can emotionally prepare the family for her return. விகார் வந்து வீட்டுக்கு போறாரு. போறதுக்கு போது ஒலிவியாவை வந்து பக்கத்திலேயே ஒரு ஊர்ல தங்க வச்சுட்டு வீட்டில் போய் அவளை கூப்பிட்டு வர்ற அந்த செய்தியை இமோஷனலாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவர் மட்டும் ஒலிவியாவை தங்க வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி ஃபைண்ட்ஸ் his home engulfed in flames with the two younger sons trapped inside. He rushes in and saves them but terribly injures his arm in the process. This proves a terrible blow to the family and in light of it they all easily forgive Olivia who nevertheless remains broken hearted. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே திரும்ப இன்னொரு ஆக்சிடென்ட். அவங்க வீடு வந்து தீக்கிரையாயிட்டு இருக்கு. ஸோ தீ எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள வந்து 2 பசங்க குட்டி பசங்க வேற மாட்டிட்டாங்க. ஸோ இவர் கஷ்டப்பட்டு உள்ள போய் காப்பாத்துறப்போ அவரோட கை வேற நிறைய எரிஞ்சிருக்கு. அவருக்கு கொஞ்சம் தீக்காயமெல்லாம் ஆயிடுச்சு. This proves a terrible blow to the family. This is a terrible blow to the family. அது இந்த இதுல வந்து என்ன ஆயிடுது, ஒலிவியா அவங்க எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. The family, meanwhile Olivia வந்து அந்த broken hearted தான் இருக்காங்க. The family tries to return to normal even after they hear of the engagement between Arabella and Squire Thornhill. One day the squire finds them outside and the vicar insults him. இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க என்ன கேள்விப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் தார்ன்ஹில்க்கும் அரபெல்லாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸ்கொயர் தார்ன்ஹில்லை பத்தி இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வந்துச்சு ஒலிவியானால. ஸ்கொயர் தார்ன்ஹில் அப்போ ஏதோ மோட்டிவ் தான் பெரிய பையனை அனுப்பிச்சு வச்சுட்டானோ தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மீன்வாயில் அவர் வந்து தனக்கும் அரபெல்லாக்குமான என்கேஜ்மெண்ட்டும் நடத்திக்கிட்டாருன்றதும் தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நாள் வந்து ஸ்கொயர் என்ன பண்றாருன்னா ஸ்கொயரை வந்து விகார் வெளியே சந்திக்க நேருது. பயங்கரமா விகார் வந்து ஸ்கொயரை இன்சல்ட் பண்ணிடுறாரு. The squire threatens to avenge himself on the vicar and the next day sends 2 officers to collect rent the vicar owes on the house. The vicar cannot pay and is arrested. ஸ்கொயருக்கு பயங்கரமான கோவம். இத்தனை நாள் அவங்க தங்கியிருந்த வீடு எல்லாம் அதுக்கான லேண்ட் ஓனர் வந்து ஸ்கொயர் தான். ஸோ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா 2 பேர் அவருக்கு நல்லா தெரியும் இப்போ விகாரால வந்து அதுக்கு பே பண்ண முடியாது, என்னையா நீ இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா 2 கார்ட்ஸ் 2 போலீஸ் ஏற்பாடு பண்ணி அவங்கள அனுப்பி பணத்தை கலெக்ட் பண்ண சொல்றாங்க. அவர்கிட்ட பணம் இல்லை, அதனால அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ த விகார் இஸ் நவ் அரெஸ்டட். Okay, they travel together to the jail. The ladies take up residence in a nearby inn while the sons stay with him in his cell. So ஃபேமிலியே போறாங்க. போனா லேடிஸ் எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு சத்திரம், இன்னுன்னா சத்திரம். ஸோ தே டேக் ரெசிடென்ஸ் இன் அ நியர்பை இன். பசங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் பிரிசனுக்குள்ள போயிடுறாங்க. அவர் கூட செல்லுல இருக்காங்க. இன் பிரிசன் த விகார் மேக்ஸ் அ ஃப்ரெண்ட் நேம்ட் எஃப்ரைன் ஜென்கின்சன் who turns out to be the man who swindled the vicar and Moses of their horses. அங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ஸ் எல்லாம் இவங்க விற்கணும்னு நினைக்கிறப்ப இவங்களை ஏமாத்தின ஒருத்தன் உள்ள பாக்குறாரு அவரு ஜெயிலுக்குள்ள. He has since repented for his sinful life and the vicar forgives him. அந்தால ஜென்கின்சன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப தான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. விகாரும் அவரை மன்னிச்சிடுறாரு. இன் prison the vicar sets out to reform the other prisoners, eventually winning them over the sermons and
with sermons and kindnesses. He tells Jenkinson what has happened to him, and the man resolves to help however he can. So he tells Jenkinson what has happened to him. Jenkinson தனக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் சொல்றாரு. ஜென்கின்சன் வந்து அவருக்கு எப்படியாவது உதவுறதா சொல்றான். ஏன்னா அவன் மனசு மாறி இருக்கான். They send a letter to Sir William explaining how the man's nephew had wronged the family. So Sir Williamக்கு அனுப்புறாங்க. Sir William பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவர் ஸ்கொயர் தான்ஹில்லோட மாமா ஆர் சம் சித்தப்பா யாரோ ஒருத்தர் அவர் தான் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. என்னன்னு லெட்டர் எழுதுறாங்க? அவங்களோட நெவ்யூனா அக்கா பையன் தாய் மாமா அப்படின்னா தாய் மாமா, ரைட்? தாய் மாமா தான் வந்து சர் வில்லியம். அவருக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. இப்படி ஸ்கொயர் தான்ஹில் வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டான் எங்களைன்னு லெட்டர் எழுதுறாங்க. Though both Olivia's health and the vicar's own health are fading, he refuses to make peace with Squire Thornhill until Jenkinson brings words that Olivia has died. இப்போ இவர் என்னன்னா விகார் வந்து ஸ்கொயரோட ஏன்னா செல்குள்ள இருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸ்க்கும் இவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு விகாரும். அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ ஜென்கின்சன் ஒரு நியூஸ் கொண்டு வர்றாரு, ஒலிவியா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது காம்ப்ரமைஸ்க்கு போனாதான் ஃபேமிலியை பார்க்க முடியும்னு. Anguish, the vicar sends a letter of peace to Squire Thornhill, who refuses to compromise because of the letter the vicar sent to Sir William. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கடிதம் மாதிரி கேட்டு ஸ்கொயருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதைதான் எதிர்பார்த்துட்டு ஸ்கொயர் இருந்தான். ஆனா அவரை அனுப்புறப்ப என்னன்னா ஸ்கொயர் அந்த மன்னிப்பை ஏத்துக்க தயாரா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஆல்ரெடி சர் வில்லியம்க்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க இல்லையா மருமகனை பத்தி, அதனால கோபமா இருக்கிறான் ஸ்கொயர். The vicar then learns that Sophia has been abducted. Almost immediately afterwards, George is brought to the jail as a prisoner after having heard of Olivia's shame and then challenging the squire to a duel. The squire's servant beat him instead. Horrified by this succession of misfortunes, the vicar steels himself and delivers a sermon on fortitude to the entire prison. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா சோஃபியாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு விகாருக்கு ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறமா ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா அவனும் ஜெயிலுக்கு வந்துடுறான். கேட்டா தன்னோட தங்கச்சிக்கு நேர்ந்த ஒலிவியாக்கு நேர்ந்த கஷ்டத்தை எல்லாம் கேட்டுட்டு ஸ்கொயர் கிட்ட சண்டைக்கு போயிருக்கிறான் ஜார்ஜ். அதுல ஸ்கொயர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா ஆளை விட்டு அடிச்சு அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய மிஸ்ஃபார்ச்சூன்ஸ், ரொம்ப வெறுத்து போய் வேதனையில விகார் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அதனால அந்த இருக்கிற ஜெயிலர்ஸ்க்கு வந்து பணத்தோட முக்கியத்துவம் பத்தி எல்லாம் செர்மான் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃப்டர் த செர்மான் மோசஸ் பிரிங்ஸ் த நியூஸ் தட் மிஸ்டர் பர்ச்சல் ஹாஸ் ரெஸ்கியூட் சோஃபியா. ஆனா செர்மான் முடிச்சோன்னா அவருக்கு ஒரு நல்ல செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பர்ச்சல் ஆரம்பத்துல அவங்க வீட்டுல இருந்து பேன் பண்ணாங்க இல்லையா மிஸ்டர் பர்ச்சல், அவர் வந்து கடத்தப்பட்ட சோஃபியாவை காப்பாத்திட்டாருன்ற நியூஸ் வருது. They arrive and the vicar apologizes to Burchell for his previous resentments and offers his daughter's hand to the man despite the latest poverty. இப்போ மிஸ்டர் பர்ச்சல் வந்தோன்னா அவர் வெளியே வந்துட்டாரு. இப்போ விகாரு ரொம்ப சந்தோஷமா பர்ச்சல்கிட்ட சொல்றாரு, நான் பல செஞ்சதெல்லாம் மறந்துடுங்க, என் பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு. பர்ச்சல் மேக்ஸ் நோ ஆன்சர் பட் ஆர்டர்ஸ் a great feast which the family enjoys until the word arrives that Squire Thornhill has arrived and wishes to see Mr. Burchell. அவர் ஒரு பதிலும் சொல்லல மிஸ்டர் பர்ச்சல். நான் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தெரியும், பட் இவரே இப்போ ஆஃபர் பண்றாரு சோஃபியாவோட ஹேண்ட. ஆனா மிஸ்டர் பர்ச்சல் வந்து ஆன்சரே பண்ணல. இன்ஸ்டெட் அவர் ஒரு பெரிய ஃபீஸ்ட் தர்றாரு அந்த ஃபேமிலிக்கு. ஃபேமிலி வந்து சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஒரு நியூஸ் வருது, ஸ்கொயர் தான்ஹில் மிஸ்டர் பர்ச்சலை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏன் மிஸ்டர் பர்ச்சலை பார்க்க வரணும், ஒரு ஏழையை பார்க்க வரணும்னு அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. The later then reveals that he is actually Sir William Thornhill. இப்பதான் ஒரு புது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. என்னன்னா இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆக்சுவலா மிஸ்டர் பர்ச்சல் புவர் கிடையாது, அவரு தான் இங்க எல்லாத்துக்குமே முக்கியம் ஓனரே அவரு தான் ஸ்கொயர் தான்ஹில்க்கு வந்து இந்த இதே கொடுத்துருக்கிறாரு, அலவன்ஸ் கொடுத்துருக்கிறதே வந்து வில்லியம் தான்ஹில் தான். ஸோ அவனோட மாமாவோட சொத்தை தானே அவர் ஸ்கொயர் தான்ஹில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவனோட தாய் மாமா மிஸ்டர் பர்ச்சல் தான்றது தெரிய வருது. சோஃபியா டிஸ்கிரைப்ஸ் த மேன் ஹூ கிட்னாப்ட் ஹர் அண்ட் ஜென்கின்சன்ஸ் ரியலைசஸ் ஹூ த ஸ்கவுண்டரல் இஸ். வித் சர் வில்லியம்ஸ் பிளெஸிங் தி ஜெயிலர் கிவ்ஸ் ஜென்கின்சன்
two men with which to apprehend this criminal. Meanwhile, Sir William realizes who George is and lectures him about fighting. He comes to understand the behavior, if not condone it, when he learns that George believed about his nephew. Okay, when he learns that George believed about his nephew. So now Sophia describes the man who kidnapped her. Sophia வந்து தன்னை கடத்திட்டு போனவன் எப்படி இருந்தான்லாம் சொல்றாங்க. ஜென்கின்சன் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தாலே அவன் வந்து அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமா இருக்கிறாங்க. இப்போ மீன்வைல் சர் வில்லியம் வந்து ஜார்ஜை பாக்குறாரு. ஜார்ஜுக்கு ஆல்ரெடி அவர் ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இவரும் ஜார்ஜும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பவும் அவங்க பேசிக்கிறாங்க. When Squire Thornhill arrives, he denies everything. The vicar has no hard evidence to support his claims until Jenkinson triumphantly returns with the criminal who kidnapped Squire at the Squire's behest. The plan was for the Squire to mock rescue her so he could then seduce her. Okay, இப்போ வந்து Squire Thornhill வந்துட்டாரு. வந்து பார்த்துட்டு இவங்க சொல்ற எல்லா குற்றமும் அவன் மேல சுமத்துறாங்க. Squire Thornhill தான் இதை செஞ்சான், அதை செஞ்சான், சோஃபியாவை கடத்தினதும் அவன் தான், ஒலிவியாவை இது மாக் செரிமனியில மேரேஜ் பண்ணி அவளை ப்ராஸ்டியூட் சென்டர்ல விட்டது, ஜார்ஜ அனுப்புனது எல்லாமே அவன் தான் சொல்றாங்க. பட் எதுக்குமே அவங்களுக்கு எவிடன்ஸே கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சோஃபியா வந்து சோஃபியாவோட கிட்னாப்பர்ஸை ஜென்கின்சன் கொண்டு வந்துட்டான், கையோட பிடிச்சு கொண்டு வந்துட்டான். இப்போ அந்த உண்மையெல்லாம் வெளியே வருது. என்ன பிளான் அப்படின்னு சொன்னா, சோஃபியாவை கடத்தி அவளை வந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவளையும் ஏமாத்துறது தான் ஸ்கொயர் தார்ன்ஹில்லோட ஐடியாவா இருந்ததுன்னு தெரிய வருது. அரபெல்லா and Mr. Wilmot suddenly arrive at the jail, having learned from one of the young boys that the vicar had been arrested. The new discoveries quickly convince Arabella to end the engagement, but the squire is unfazed since he had already signed the contract ensuring him Arabella's dowry. He has no need of the actual marriage. Though everyone is dismayed, Arabella and George are most overjoyed to be reunited and plan to marry anyway. So இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஜெயிலுக்கு வந்து அரபெல்லாவும் மிஸ்டர் வில்மாட்டும் அவங்க அப்பாவும் வர்றாங்க. ஏன்னா விகார் அரெஸ்ட் ஆன கேள்விப்பட்டு வர்றாங்க. வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அந்த பழைய ஸ்கொயர் பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்கொயருக்கும் அரபெல்லாக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்டை அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்கொயர் அதுக்காக வருத்தப்படவே இல்லை. ஏன்னா என்கேஜ்மெண்ட் அப்போவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது அரபெல்லாவோட டவுரி பணம் எல்லாம் அவருக்கு போறதா. ஸோ டவுரி வந்து அவருக்கு போறதா ஒரு ஷியூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால அவன் தைரியமா இருக்கான். ஆனா அரபெல்லாக்கு வந்து சந்தோஷம்தான். பணம் போனா போகுது, எனக்கு வந்து ஜார்ஜோட ரீயுனைட் ஆனா ரொம்ப சந்தோஷம் அவங்க நினைக்கிறாங்க. However, many great discoveries save the family. அப்புறம் நிறைய டிஸ்கவரிஸ், நிறைய கண்டுபிடிப்புகள் தான் குடும்பத்தை காப்பாத்துது. First, it turns out that Olivia is not dead. ஒலிவியா சாகலைங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. Jenkinson lied in order to convince the vicar to make peace with the squire. இது வந்து ஜென்கின்சன் பொய் சொன்னான். ஏன்னா விகாரையும் ஸ்கொயரையும் அப்பதான் வந்து ஸ்கொயர் வெளியே விடுவான் விகார அப்படிங்கிறதுனால, அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவான் அப்படிங்கிறதுனால போய் சொன்னான் அப்படின்னு. செகண்ட்லி, ஜென்கின்சன் who acted as the priest in what the squire thought was a fake wedding to Olivia actually and legally married them. It turns out then that Olivia and Squire are legitimately married and so the squire is not entitled to Arabella's fortune. அடுத்ததா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜென்கின்சன் தான் ஒலிவியாவுக்கும் ஸ்கொயருக்கும் ஒரு ஃபேக் மேரேஜ்னு சொன்னாங்க இல்லையா, அதை நடத்தி வச்சது இந்த ஜென்கின்சன் தான். அவன் சொல்றான், இது ஃபேக் மேரேஜ் கிடையாது, நான் ஃபேக் மேரேஜ்னு ஸ்கொயர் தார்ன்ஹில்ட்ட போய் சொன்னேன், ஆனா நிஜமாவே கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அதனால இந்த மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் தான், டாக்குமெண்டட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஃபேமிலி இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா ஒலிவியாவுக்கு நடந்த மேரேஜும் பொய் இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரபெல்லாவுக்கு
அரபெல்லாவோட சொத்தெல்லாம் யாருக்கு போகாது, அவனுக்கு போகாது. ஏன்னா ஆல்ரெடி அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால என்கேஜ்மெண்ட் வந்து செல்லுபடி ஆகாது. ஸ்கொயர் தார்ன்ஹில் நவ் கம்ப்ளீட்லி ரூயின்ட், பெக்ஸ் மர்சி ஆஃப் ஹிஸ் அங்கிள் அண்ட் இஸ் கிராண்டட் அ ஸ்மால் அலவன்ஸ். இப்போ ஸ்கொயர் தார்ன்ஹில்க்கு எல்லா வழியும் அடிபட்டுருச்சு. ஸோ அவங்க அங்கிள்கிட்ட ரொம்ப பெக் பண்ணி கேட்டுக்கிறான். அப்புறம் அவரு ஒரு கொஞ்சமா அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சிடுறாரு. ஒன்ஸ் he leaves, Sir William proposed to Sophia, who accepts. அவன் கிளம்பினோன்னு சோஃபியாட்ட அவர் ப்ரப்போஸ் பண்றாரு. சோஃபியா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கன்க்ளூஷன் 2 மேரேஜஸ் நடக்குது. கன்க்ளூஷன்ல ஜார்ஜ் மேரிஸ் அரபெல்லா, Sir William marries Sophia. The squire lives with a melancholy relative far away. ஒரு தூரத்து சொந்தத்தோட அவன் போய் வாழ போயிடுறான். The vicar's fortune is restored. விகாரோட அந்த இழந்த சொத்துக்கள்லாம் திரும்ப வருது. ஏன்னா அவரை ஏமாத்திட்டு போனவனை போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. Happiness and felicity reign and the vicar hopes he will be as thankful to God during the good times as he was during the times of adversity. அப்போ எல்லாமே திரும்ப சந்தோஷமா குடும்பம் வந்து ரீயூனைட் ஆகுது. எல்லாம் இழந்ததெல்லாம் மீட்டு சந்தோஷமா ஒன்று சேர்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு இந்த கதையை அப்படின்னு சொன்னா, எப்படி நான் வந்து என்னோட ஆட் டைம்ஸ்ல, என்னோட மோசமான நாட்கள்ல கடவுளை நினைச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி நல்ல நாட்கள்லையும் கடவுளை நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விகார் வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சு வைக்கிறாரு. ஸோ thus the story Vicar of Wakefield comes to an end. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.